ஊடக நண்பர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் காணும் மூத்த மகன் வரி தண்டுவோர் பாவிகளின் அடையாளமாகவும், இளைய மகன் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர், தலைமை குருக்களின் அடையாளமாகவும் இருக்கின்றனர். இந்த வரி தண்டுபவர்களும் பாவிகளும் தொடக்கத்திலே தங்களுடைய விருப்பம் போல் வாழ்க்கை நடத்தினாலும் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று மனம் மாறி விண்ணரசை தமதாக்கி கொண்டார்கள். ஆனால் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இறைவனுடைய விருப்பப்படி அல்லது அவருடைய கட்டளைப்படி வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக அது இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் மூத்த மகன்களாக இருப்பவர்கள் தொடக்கத்திலே பாவத்தில் விழுந்தாலும் பிறகு தங்களையே புதுப்பித்து கொண்டு ஒரு புனித வாழ்வு வாழ முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஆற்று நீரை போன்றவர்கள். பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் உள்ள அசிங்கங்களையும் அழுக்குகளையும் தன்னுள் கொண்டிருந்தாலும் பாய்ந்து கொண்டே இருப்பதால் இந்த அழுக்குகளையும் அசிங்கங்களையும் புறம் தள்ளிவிட்டு தன்னையே தூய தண்ணீராக மாற்றிக்கொள்ளுகின்றது. பெரும்பாலான புனிதர்களுடைய வாழ்க்கையும் இந்த வகையை சார்ந்ததுதான். உதாரணத்திற்கு புனித அகஸ்தீனார், புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தொடக்கத்திலே அவர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து புனிதர்களாக உயர்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த இளைய மகன்கள் தங்களிடம் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு சுய ஆய்வு செய்யாமல் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுக்கு சமமாக இருக்கின்றார்கள். இவர்கள் தேங்கிய ஒரு குட்டைக்கு சமமானவர்கள். தொடக்கத்திலே தூய மழைநீர் இதை பெற்றுக்கொண்டாலும் தன்னையே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் இழந்ததன் காரணமாக தன்னுடைய புழுக்களையும் அழுக்கையும் நிறைத்து வைத்து கொண்டிருக்கின்றது. காலம் செல்ல செல்ல அருகில் செல்ல முடியாத அளவிற்கு நாற்றமடிக்க ஆரம்பிக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஜெப்பானியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் எருசலேம் நகரை கண்டிக்கின்றார். அவர்களுக்கு பலமுறை நினைவூட்டல் கொடுத்தும் தங்களை புதுப்பித்துக் கொள்ளாமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்ததுதான் இதற்கு காரணம். இயக்க நிலையில் இருக்கும் எதுவும் எனவே நம்மை தொடர்ந்து புனிதப்படுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குளியலினால் உடலை சுத்தப்படுத்தி கொள்வது போல நல் எண்ணங்களால் நம்முடைய மனதையும், நல் உறவுகளால் நம்முடைய இதயத்தையும், ஆண்டவருடைய அருளால் நமது ஆன்மாவையும் நாம் அன்றாடம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஜெபம். இறைவா, தேவையற்றதை தூக்கி எறிந்துவிட்டு தேவையானதை எப்பொழுதும் என்னுள் கொண்டு தூய்மையான வாழ்வு வாழ வரம் தாரும். ஆமென்.